ஹலோ வியூவர்ஸ், வணக்கம். இன்றைக்கி சாம்பார் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இந்த சாம்பார் இட்லி, தோசை, பொங்கல், ஈவன் ஒயிட் ரைஸ்க்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இதில் நான் ரொம்பலாம் காய்கறி போடலை, ஆனாலும் இந்த சாம்பார் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். சாம்பாருக்கு ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 மீடியம் சைஸ் தக்காளியை எடுத்து ரஃப்பாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு சின்ன துண்டு மஞ்சள் பூசணிக்காவை எடுத்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 2 சின்ன கத்திரிக்காவை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு சின்ன துண்டு முருங்கைக்காய் சும்மா ஒரு அந்த ஃப்ளேவருக்காக வச்சுருக்கிறேன். அப்புறம் ஒரு சின்ன துண்டு கேரட்டை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஒரு 100 துவரம்பருப்பை வேக வச்சு வச்சுருக்கிறேன். மஞ்சத்தூள் மட்டும் போட்டு வேக வச்சு வச்சுருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் சாம்பார் பொடி எடுத்துருக்கிறேன். இது எந்த பிராண்ட்னாலும் எடுத்துக்கோங்க, அல்லது நீங்கள் வீட்டில் ரெடி பண்ணுறதுனாலும் ஓகே. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எடுத்துக்கிறேன். அப்புறம் தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். கருவேப்பிலை, அப்புறம் கொத்தமல்லி தழை எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வச்சு தேங்காய் எண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன். இந்த இட்லி, பொங்கல் இதுக்கெல்லாம் தேங்காய் எண்ணெயில் சாம்பார் தாளித்தோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு உளுந்தம்பருப்பு போட்டு தாளிச்சிக்கலாம். இந்த கடுகு உளுந்தம்பருப்பு கடுகு வெடித்த உடனே இப்போ நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெங்காயம் சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். பட் என்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை, அதனால் ஒரே ஒரு பெரிய வெங்காயம், மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜில் சின்ன வெங்காயத்தை சின்னதாகவே கட் பண்ணி போட்டு நல்ல கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ நான் இதில் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா வதக்கி விட்டுக்குவோம். ஓரளவு நல்லா வதங்கின உடனே தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சாம்பாரில் நான் புளி எதுவுமே சேர்க்குறதில்ல. பொதுவாக இந்த டிஃபன் சாம்பாருக்கு புளி சேர்க்காமல் செய்கிறது நல்லாயிருக்கும். பட் அந்த டிஃபன் சாம்பாரை நம்ம ரைஸ்க்கு சாப்பிட முடியாது. பட் இந்த மாதிரி சாம்பார் வச்சிங்க அப்படின்னா ரைஸ்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். தேவைப்பட்டுன்னா பின்னால் செக் பண்ணிவிட்டு பின்னால் ஆட் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு 1 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மூடி போட்டு வேக வைப்போம். அந்த தக்காளி கொஞ்சம் மசிஞ்சு வர வரைக்கும் கொஞ்சம் மூடி போட்டு வேக வைக்கலாம். இடையில இந்த மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் பெருங்காயத்தூள் போட்டுக்கிறேன். இந்த அளவுக்கு போதும். பெருங்காயத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம். இந்த முருங்கைக்காய் என்கிட்ட இவ்வளோ தான் இருந்தது, ப்ளஸ் கொஞ்சம் முருங்கைக்காவும் கம்மியாகவே போடுங்க. நிறைய காய்கறி போட்டோன்னா அது ரைஸ்க்கு மட்டும்தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி டிஃபன் சாம்பாருக்கு கொஞ்சமாக காய்கறி போட்டுக்கோங்க, அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த எல்லா காயையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம். கொஞ்சம் மூடி போட்டு வதக்கி விட்டு வேக வைப்போம். என்னோடய ஃப்ரெண்ட் ஒருத்தவங்களுக்கு இந்த சாம்பார் ரொம்ப பிடிக்கும். அவங்க தான் இந்த சாம்பாரை ஏன் இன்னும் ஷேர் பண்ணலன்னு சொன்னாங்க. அவங்களுக்காக தான் இது. இதில் நம்ம சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கலாம். ஓரளவு இந்த காய் வெந்துடுச்சு. அதுக்கு பிறகு இந்த சாம்பார் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரே ஒரு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். காயெல்லாம் ஒரு 75% வெந்துடுச்சு. அந்த ஆயிலே வெந்துடுச்சு. இப்போ அந்த மசாலா எல்லாம் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வேக வைக்கிறதுக்காக ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன். இப்போ இன்னும் ஒரு 2 மினிட்ஸில் நல்லா அந்த தண்ணிலாம் கொதித்த பிறகு நம்ம வேக வச்சு வச்சுருக்குறோம்ல பருப்பு, துவரம்பருப்பு, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம இன்னும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். ரொம்ப திக்காக இருக்குது. உங்களுக்கு தேவையான அளவு, இப்போது தோசை, இட்லிக்கெலாம் தேவையான அளவு எந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நீங்கள் சாம்பார் வைப்பீங்களோ அந்த அளவுக்கு வச்சுக்கோங்க. நான் இந்த மாதிரி வச்சுக்கிறேன். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் உப்பு செக் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக பத்தலை, ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன்.
இது வந்து டிஃபன் சாம்பாருக்கு யூஸ் பண்ணுறீங்க, இது இட்லி தோசைக்கு அந்த மாதிரி யூஸ் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம வந்து இட்லி தோசை மாவில் வந்து உப்பு போட்டிருப்போம், அதனால தான். இப்போது ஒரு 10 மினிட்ஸ் கொதிக்க விட்டிங்கன்னா நமக்கு சூப்பரான சாம்பார் ரெடி ஆகிடும். ஒரே ஒரு டைம் இதே மாதிரி சாம்பார் செஞ்சு பாருங்கள். திருப்பி திருப்பி நீங்கள் இப்படி தான் செய்வீங்க. ரொம்ப ஈஸியாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.